புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்த பேருந்துகளை கொடி அசைத்து வைத்து வரவேற்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலைகள் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது. புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறைபாட்டால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணி கடந்த ஆண்டு தொடங்கியது. இதனால் புதுச்சேரி பேருந்து நிலையம் கடலூர் சாலையில் உள்ள AFT மில் திடலில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. திறந்தவெளி திடல் என்பதால் பேருந்து நிலையத்திற்கு தேவையான வசதிகள் ஏதும் இல்லை. புதிய பேருந்து நிலைய பணிகளை முடித்து உடனடியாக திறக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் குரல் கொடுத்து வந்தன. இதில் புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு போக்குவரத்து முனையம் என்ற தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர் பலகையும் வைக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த நவீன பேருந்து நிலைய கட்டுமான பணி நிறைவடைந்தது. நகராட்சி தரப்பில் ஒப்படைக்கப்பட்ட பல மாதங்களாகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இருந்தது. சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தின் மைய பகுதியால் போக்குவரத்து முனைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயணச்சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், 2 பயணிகளுக்கான 29 அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வருவதற்கு செல்வதற்கும் என 2 வழிகள், பொதுமக்கள் வருவதற்கு மைய பகுதியால் தனியாக ஒரு வழி என 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றி 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 25 4 சக்கர வாகனங்கள், 18 ஆட்டோக்கள் மற்றும் 10 டாக்ஸிகள் நிறுத்த இடவசதி செய்யப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று காலை 10 மணி அளவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்ட ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நுழைவாயிலில் விநாயகர் சிலைக்கு பூஜை செய்தும் அதனைத் தொடர்ந்து கல்வெட்டு திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மேலும் பேருந்துகளுக்கு கொடியசைத்து வைத்த கவர்னர், முதல்வர் வரவேற்பு அளித்தனர். இதன் பிறகு பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்தனர். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். திறப்பு விழா தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிய பஸ் நிலையம் ரூபாய் 33 கோடியால் எங்கள் ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டுள்ளது. நல்ல கட்டமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் வசதிக்கு ஏற்ப அனைத்து பணிகளும் செய்யப்பட்டுள்ளது. கடைகள் விரைவில் வந்துவிடும். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர்கள் ECRல் மற்றொரு பஸ் நிலையத்திற்கு 1 மாதத்திற்குள் அடிக்கல் போடப்பட்டுள்ளது. நகரத்திற்குள் பஸ் நெரிசல் குறையும். ஸ்மார்ட் சிட்டி பணிகள் பலவும் முடிவடையும் நிலையில் உள்ளது. விரைவில் அண்ணா திடல் திறக்கப்படும். குழந்தைகள் விளையாட்டு திறன் இதன் மூலம் மேம்படும். அரசு சொன்னதை செய்கிறத சட்டமன்றத்தில் அறிவிப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றோம். புதிய பஸ் நிலையம் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. கடலூர் சாலைகள், AFT ரயில்வே மேம்பாலம் பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதால் விரைவில் தொடங்கும். ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி சிலைகள் இடையில் மேம்பால பணிகள் மத்திய அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் என்றார். அரசு சார்பில் தயார் செய்து அனுப்பப்பட்ட அழைப்பிதழில் ராஜீவ்காந்தி பெயர் இடம்பெறவில்லை. அதேபோல் கல்வெட்டிலும் ராஜீவ்காந்தி பெயர் இடம்பெறாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பேருந்து நிலைய நுழைவாயிலில் புதுச்சேரி நகராட்சி, ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு போக்குவரத்து முனையம் என்ற இருபுறமும் வைக்கப்பட்டிருந்ததாலும் இந்த விவகாரம் பேசும் பொருளாகியுள்ளது. இதற்காகத்தான் பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருந்ததா எனவும் கேள்வி எழுந்துள்ளது. பல்வேறு மாநிலங்களின் உதய நாள் விழா ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக ஒடிசா, இமாச்சல பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் உதய நாள் ஆளுநர் மாளிகையில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தார். அந்தந்த மாநிலங்களின் கலை, கலாச்சாரம், வரலாறு ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அனுபவ பகிர்வுகள் நடைபெற்றது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பங்காற்றிய அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை துணைநிலை ஆளுநர் கௌரவித்தார். அந்தந்த மாநில சமூகத்தினர் பாரம்பரிய உடையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், மாநிலங்கள் ஒவ்வொன்றும் அதற்காக சிறப்புகளோடு இருந்தாலும் பண்பாடு பகிர்வோடு இந்தியா என்ற ஒற்றை அடையாளத்தோடு வளர்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கணி அன்னை ஆலயத்தில் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரைகள் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கணி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 310ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு அருள் புஷ்பம் தலைமைகள் கோவில் கொடி மரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டு பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு தந்தை மற்றும் விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குள் வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சங்கரதாஸ் வீதி, தியாகராஜ வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நேரடியாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி, ரவி பிரகாஷ், வீரமணி, ஹரிஸ், ராகுல், முருகன், சரவணன், பாலமுருகன், செல்வம், வீரம்மா, லட்சுமி, பாக்யா, உமா மகேஸ்வரி, முனியம்மா, கோதை மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மாஸ்டர் பீஸ் மியூசிக் அகாடமியின் 4ஆம் ஆண்டு விழாவில் சுமார் 40 மாணவர்கள் பங்கேற்று மேடையில் தங்களது பாடல் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் உள்ள மாஸ்டர் பீஸ் மியூசிக் அகாடமியின் 4வது ஆண்டு விழாவை பெருமைப்பட உயர்ந்த அளவில் காந்தி திடல் ராப் பீச் புதுச்சேரியில் கொண்டாடியது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற இசை இயக்குனர் ரமணி பரத்வாஜ் கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பூட்டினார். விழாவை மேலும் கவிக்குயில் மியூசிக் அகாடமி நிறுவனர் சுசீந்திரன், தொழிலதிபர் தளபதி ஆனந்த் மற்றும் புதுச்சேரியின் சிறந்த டிரம்மராக அறியப்படும் ஆரம் மவுண்ட் சரவணன் ஆகியோர் சிறப்பித்தனர். நிகழ்வின் முக்கிய அம்சமாக சுமார் 40 மாணவர்கள் தங்களது பாடல்களை, திறமைகளை மேடையில் காட்டினர். நிகழ்ச்சியின் உச்சமாக கோல்டன் மைக் சிங்கிங் காம்படிஷன் 2025 இறுதிச் சுற்று நடைபெற்றது. இந்த போட்டிக்கு நிபுணர்கள் ஞானசேகர் மற்றும் ஜான் போஸ்கோ ஆகியோர் நியாயமான தீர்ப்புகளை வழங்கினர். இசையின் அழகு மற்றும் மாணவர்களின் கலைநயம் ஒன்றாக கலந்த இந்த விழா கலாச்சார விருந்தாகவும் இசை விழாவாகவும் மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் மனதில் நீங்காத அனுபவமாகவும் அமைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை மாஸ்டர் பீஸ் மியூசிக் அகாடமியின் நிறுவனர் ஹரி முந்து சிறப்பாக செய்திருந்தார். பாகூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பாகூர் பகுதியில் ஸ்ரீ நவ தேவஸ்தான ஆலயங்களின் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பிரம்மோற்சவ விழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் பரிகார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று யாக போதனைகளுடன் கொடி மரத்திற்கு கலசாபிஷேகம் செய்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ஜமுனா ரவி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆதிசங்கர் ஜெயந்தியை முன்னிட்டு ஹிந்தி ராஷ்டிரிய சபாவின் அகில இந்திய தலைவர் சௌபர்ணிகா விஜேந்திரபுரி ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தினர். ஆதிசங்கர் ஜெயந்தியை முன்னிட்டு ஹிந்து ராஷ்டிர சபாவின் அகில இந்திய தலைவர் சௌபர்ணிகா விஜேந்திரபுரி புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை புரிந்து ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் சிவராம் ஆழ்வா, மாநில செயல் தலைவர்கள் ரூபீஷ் குமார், சுந்தர்ராஜன், மாநில துணைத் தலைவர்கள் சுதாகர், ரமேஷ், மணிகண்டன், மகளிர் பிரிவு மாநில தலைவி வித்யா ராம்குமார், மாநில இளைஞர் அணி தலைவர் அரவிந்தன், ஜெயராஜ், மாநில சட்ட பிரிவு தலைவர்கள் ரங்கநாதன் ஐயப்பன், மாநில சுதாகர பிரிவு தலைவர் டாக்டர் ராமன், மாநில அமைப்பு செயலாளர்கள் ரகு என்கிற தனஞ்சயன், முத்துக்குமரன், ஸ்ரீ நிவாச காங்கோயம்,
பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர். சிறப்பு அழைப்பாளராக ராமதாஸ் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை மாநில பொதுச் செயலாளர் கணேசன் செய்திருந்தார். கஜபதி புருஷோத்தமன் இறுதியில் நன்றி கூறினார். உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த மீனவ முதியோர்களுக்கு ஓய்வூதிய ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாகீரபாளையம் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ சமுதாய முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டார். வம்பாகீரபாளையத்தைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதிய ஆணையை வழங்கினர். நிகழ்வில் நலத்துறை அதிகாரிகள், மீனவ கிராம பஞ்சாயத்துதார், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டம், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயாள், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் யாவரும் கலந்து கொண்டனர். மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கௌரவித்தார். சர்வதேச உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பொன்னாடை போர்த்தியும் இனிப்புகள் வழங்கும் கௌரவித்தார். முன்னதாக அவர்களோடு கலந்துரையாடிய துணைநிலை ஆளுநர் அவர்களது வாழ்வில் சூழல்களையும் நலத்தையும் விசாரித்து அறிந்தார். துணைநிலை அலுவலகம் செயலர் டாக்டர் மணிகண்டன், தொழிலாளர் துறை ஆணையர் YLN ரெட்டி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் கௌரவிக்கப்பட்டனர். தொழிலாளர்கள் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒடிசா, இமாச்சல பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில உதயநாள் விழாவிலும் கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதி கண்டமங்கலம் ஒன்றிய தலைமை தமிழக வெற்றி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி, பொதுச் செயலாளர் ஆலோசனையின்படி கோடை வெயிலை முன்னிட்டு கண்டமங்கலம் ஒன்றியத்தில் பள்ளித்தண்டில் கிராமத்தில் மாவட்ட கழக செயலாளர் விஜய் சுரேஷ் தலைமையால் கண்டமங்கலம் ஒன்றிய தலைவர் ஸ்ரீபன்ராஜ் மற்றும் அன்பரசன் வழி நடத்துதலின்படி நீர்மூர் பந்தல் மற்றும் 50 நபர்களுக்கு இலவச சேலை, துப்புரவு பணியாளர் 15 நபர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள், 200 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கிளை Y.R. பாண்டியன் என்கிற ஐயனார் சிறப்பாக செய்திருந்தனர். சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் விளவக்கரை தொகுதியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுமக்களுக்கு கோடை கால நீர்மூர் பந்தல் அமைத்துக் கொடுத்தார். புதுச்சேரி விளவக்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் தொழிலாளர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற உலக உழைப்பாளர் தின விழாவில் கலந்து கொண்ட சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தன் சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் வறுமை நிலையில் உள்ள தொழிலாளர்களை கண்டறிந்த 4 நபர்களுக்கு தள்ளுவண்டிகள் வழங்கினார். மேலும் பெண்களின் பொருளாதார நிலை உயர 2 பெண்களுக்கு தையல் இயந்திரமும், மேலும் சாலை ஓர தொழிலாளர்களுக்கு 2 பேருக்கு பூக்கடைகள் அமைத்தும் கொடுத்தார். மேலும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வையொட்டி கோடைக்கால காலத்தில் அனைத்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக உழவரக்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், மூலக்குளம், MGR நகர் நுழைவாயில், ஏஜித் பத்மாவதி மருத்துவமனை போன்ற பேருந்துகள் நிறுத்தும் 5 இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் முக்கியத்துவம் அறிந்தார். கோடை காலமும் முடியும் வரை நீர்மூர் பந்தல் தன் சொந்த செலவில் அமைத்து கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் உழைப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தவர்கள், பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர். மேலும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு மே தின விழாவை சிறப்பித்தனர். மே தினத்தை முன்னிட்டு வழக்கறிஞர் சசிபாலன் ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் ஏற்பாட்டில் ஜொமோட்டோ நிறுவனத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழ வழிவகை செய்த கொடுத்த ஜொமோட்டோ நிறுவன அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இவ்விழாவில் சசிபாலன் கூறுகையால், நன்றாக இருக்கும் மனிதர்களே வேலைக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது
மாற்றுத்திறனாளிகளின் உழைக்கும் எண்ணம் மிகவும் வரவேற்கத்தக்கது எனவும் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் தான் உதவ காத்திருப்பதாக கூறினார். இந்நிகழ்வில் சசிபாலன், பாசறையை சார்ந்த நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விருந்துகளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா இன்று நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நண்பர்கள் பால்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்ட மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.